ஹாய் டியர் பிரதர்ஸ், ஹாப்பி ஆஃப்டர்நூன். 14ஆம் தேதி இன்னைக்கு ஃப்ரைடே. கேரளா லாட்ரி நிர்மல் ட்ரா நம்பர் 423 கஸ்ஸிங் நம்பர்ஸ் மார்னிங் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 94-48 448. ஆல் போர்டில் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு, பி போர்ட்லேயும் 4 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 4ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். கொடுத்த 4 நம்பரில் 2, 4, 7, 9 கொடுத்துருந்தேன். 2, 4 மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ 4ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு, பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. 448 ரிசல்ட். நான் அதுதான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 42, 43 ட்ரா நம்பரில் இருக்குது. 43ன்றதை 44ன்னு வச்சு செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நான் 42 தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் 44, 43ன்றதை 44ன்னு வச்சு அடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம வச்சுருக்கோம், வைக்காமையெல்லாம் நம்ம போகல. ஸோ அந்தளவுக்கு நம்ம யோசிச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபிஏசிபிசியில் 44 கொடுத்துருந்தேன், 48 கொடுத்துருந்தேன், 84 கொடுத்துருந்தேன். அப்போது ஏபிஏசிபிசியில் டபுள்ஸ் இறங்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி 88-44 மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 3 நம்பர் மட்டும்தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 24-42, 88-44 மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 44 மார்க் பண்ணி கொடுத்ததில் ஏபியில் 44 பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் வந்து 448. அப்படின்னா ஏபியில் 44 பாஸ் ஆகிருக்கு. 84-48 கொடுத்துருந்தேன். 84-48. அப்போ 48 அப்படின்னு சொன்னால் ஏசிலையும் 48 பாஸ் ஆகிருக்கு, பிசிலையும் 48 பாஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்துட்டு ஆல் போர்ட்லேயே 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஏசிபிசிலேயே 3 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருச்சு. 44-48 448 பாஸ் ஆகிருச்சு. வேலையே முடிஞ்சு போச்சு. ட்ரிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9448 94-48 சூப்பர் வின்னிங். இன்றைக்கி ட்ரிக் நம்பரில் 4 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ட்ரிக் நம்பர் எப்பவுமே கொடுக்குறது வழக்கம். அந்த ட்ரிக் நம்பரில் இருந்தால் என்னுடைய கஸ்ஸிங் ஆல் போர்ட் நம்பர், ஏபிஏசிபிசி நம்பர், 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர்ஸ் நான் எடுக்கிறது வழக்கம். ஸோ இன்றைக்கி ட்ரிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா 94-48 கீழேயும் 42 83 இருக்குது பாருங்கள். 48 48 48 94-48 9448 4 டிஜிட் நம்பர் ட்ரிக் நம்பரில் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. சூப்பர் வின்னிங். எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் 44, அதாவது 448 ரிசல்ட்டு 44 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் ஜஸ்ட் மிஸ்ஸில் 244 971 கொடுத்துருந்தேன், 8 கொடுக்கல. ஸோ 8 கஸ்ஸிங் லெவலில் இருந்தாலும் 44 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி கேரளா லாட்ரி இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் விஷயம் என்னென்னா, ட்ரா நம்பர் 423 43 44ன்னு வச்சு அடிச்சிருக்காங்க. அதான் ட்ரா நம்பரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு ஆல் போர்ட்லேயே 4ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அது ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. 448 ரிசல்ட்டு. ஏபிஏசிபிசியில் 44 பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் 44 பாஸ் ஆகிருக்கு. 84-48 கொடுத்துருந்தேன். 48 ஏசிலையும் பாஸ், பிசிலையும் பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 4 டிஜிட் நம்பர் 94-48 ட்ரிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா 44 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. சூப்பர் வின்னிங். கொடுத்த 3 டிஜிட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 8 4 தான் மேக்ஸிமம் கஸ் பண்ணியிருந்தேன். 484 கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணி வேறு கொடுத்துருக்கேன். இந்த 424 பாக்ஸில் போட்டால் கூட வின்னிங் பிடிக்க முடியும்னு போட்டிருந்தேன். நான் கான்சன்ட்ரேட் பண்ணது 42, அடித்தது
44, 48. ஸோ 424 போட்டிருக்கேன். 484 பாக்ஸ்னு போட்டிருந்தாவே ஒரு மாஸ் வின்னிங் பிடிச்சிருந்தா 3 டிஜிட் நம்பரில் சூப்பர் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். எனிவே 484 484 அப்படின்னு போகும்போது பாக்ஸில் வச்சுருந்தா கூட 448 வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ 884 கொடுத்துருக்கேன், 489 கொடுத்துருக்கேன். எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. எனிவே ஒரு மாபெரும் வெற்றி தான். ஒரு என்ன சொல்கிறது, 3 டிஜிட் நம்பரில் 484க்கு பதிலாக 448 கொடுத்துருந்தேன்னா சூப்பர் வின்னிங் ஆகிருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. எனிவே 9448 ஆல் போர்ட்லேயே ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர், ஏபியில் 44, ஏசியில் 48, பிசியில் 48 பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 4 டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. எஸ்கேஎல் கசிங் நம்பரில் 44 பாஸ் ஆகிருக்கு. ஒரு மாஸ் வின்னிங் எனக்கு பிடிச்சிருக்கோம், சொல்லி அடிச்சிருக்கோம் 44 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல தான் 3 டிஜிட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. எனிவே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிச்சிருக்கோம், சொல்லி அடிச்சிருக்கோம். அதனால தான் ட்ரா நம்பரில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம். இதே போல் 15ஆம் தேதி ட்ரா நம்பரில் விளையாட மாட்டாங்க. இன்றைக்கி என்ன ரிசல்ட் 448 அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம கஸ்ஸிங்கில் பார்ப்போம். 14ஆம் தேதி சூப்பர் வின்னிங், ஒரு மாஸ் வின்னிங் பிடிச்சிருக்கோம். எல்லா ஃபீல்ட்லேயும் ஆல் போர்டில், ஏபிஏசிபிசியில், ட்ரிக் நம்பரில், எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 3 டிஜிட் நம்பரில் 484 கொடுத்துருக்கேன். பாக்ஸில் கொடுத்துருந்தா 448 சூப்பர் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய லாஸெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மிகச்சிறப்பான வெற்றி. மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ட்ரிக் நம்பர்லேயும் எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர்லேயும் சப்போஸ் நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமாக தான். எனிவே ஹாப்பி, டோட்டலாக ஹாப்பி மை டியர் பிரதர்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் கஸ்ஸிங்க்கு நீங்கள் அனுப்புங்க. ஓகே, குட் லக், தேங்க்யூ.